2024 ரிலீஸ் ஆன ஹாலிவுட் தமிழ் டப் மூவி பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய படம் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஏலியன் ரோமலஸ் அப்படிங்கிற படம். ரெயின் அப்படிங்கிற பொண்ணு அவரோட ரோபோட்டிக் பிரதரை கூப்பிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷிப்பை வந்து ஹைஜாக் பண்ணுறதுக்காண்டி போகிறாங்க. அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய கூலிங் சேம்பர்ஸ் வந்து இவங்களுக்கு தேவைப்படும் வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காண்டி. அதை ஹைஜாக் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் யாருமே இல்லை, இங்கே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏலியன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து இவங்க எப்படி தப்பிச்சு வராங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தோட ஸ்டோரி. செம்ம த்ரில்லரான ஒரு படம், செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும் அந்த படம், மிஸ் பண்ணிடாம. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1. ஆப்டிமஸ் பிரைமும் மெகட்ரானும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து எனிமியாக மாறுறாங்க. அது எதனால அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இது வரைக்கும் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் தி பெஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவிஸ் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது வரைக்கும் பார்க்க ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த படத்தை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா இதுதான் இது வரைக்கும் வந்து எல்லா படத்துக்குமான ப்ரீக்வல் வந்து இந்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் டப்பில் கிடையாது, இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பில் கிடையாது, மற்ற எல்லா படமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா வந்து காட்ஜிலா vs காங் த நியூ எம்பையர் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காங் ஒரு பக்கம் இருக்கும், காட்ஜிலா வந்து தனியாக இருக்கும். ரெண்டு பேரும் தனித்தனியாக இருப்பாங்க. காங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனை மாதிரியே நிறைய பேரை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாரையுமே ஸ்கார் கிங் அப்படிங்கிற ஒரு ஏப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன மாதிரி இருக்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கார் கிங்கிட்ட வந்து காங் வந்து சண்டைக்கு போவார். அடி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காட்ஜிலா வந்து ஹெல்ப் கூப்பிட்டு வந்து லாஸ்ட்டில் வந்து வின் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட காட்ஜிலா வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மிரட்டலாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாம பாருங்க, தமிழ் டப்பில் இருக்குது. நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா வந்து பேட் பாய்ஸ் படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 4 படங்கள் இருக்குது. இதில் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை அப்படின்னு சொல்லிட்டு 2024 ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்தில் வில் ஸ்மித்தும் அப்புறம் மார்ட்டின் லாரன்ஸ் நடிச்சிருப்பாங்க. மைக் அண்ட் மார்க்கஸ் அப்படிங்கிற 2 கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று இருக்கும், சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரக்கை பேஸ் பண்ணி வந்து இந்த படம் இருக்கும். இந்த படம் பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸோட பொண்ணோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த படத்தில். அவர் வர்ற சீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தாறுமாறாக இருக்கும் அந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம், ஏன்னா ஒரு காமெடி. வீடியோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா வந்து மார்வலோட R-rated ஃபிலிம் டெட்பூல் அண்ட் உல்வரின் படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து டெட்பூலுக்கு வந்து உலகத்தை காப்பாற்றணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் கூட சேரணும் அப்படிங்கிறது ஆசை. உல்வரினும் அவரோட இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் எதுவுமே பண்ணலை, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதான் ஆசை. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் R-rated ஏன் சொன்னோன்னா இந்த படம் ஒரு 18+ படம். 18+ படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி சீன்லாம் இருக்காது. பட் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட வார்த்தையில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேட் வேர்ட்ஸ் இருக்குது, டபுள் மீனிங்லாம் இருக்குது. கண்டிப்பாக அந்த படத்தை ஃபேமிலியோடலாம் உட்காந்து பார்த்துடாதீங்க, தனியாக பாருங்கள். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து தாறுமாறாக பண்ணியிருப்பாங்க. மார்வலுக்கு செம்மையான ஒரு கம்பேக். மார்வல் ஜீசஸ்னா அது டெட்பூல் தான் அப்படிங்கிறத அவரே வந்து 100 தடவை சொல்லுவார் படத்தில். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அடுத்து என்ன வீடியோ போடணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை வச்சு வீடியோ மேக் பண்ணுறேன்.